அக்டோபர் 12, 2025 இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எந்திரிப்பான். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Proverbs 24:16. For the righteous falls 7 times and rises again. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்தீரே. எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்தித்து எங்களை ஒரு குறைவும் இன்றி அப்பா எங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜாம் கத்தாவே. இந்த ஓய்வு நாளையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே. இந்த நாளிலும் அப்பா உண்மை தொழுது கொண்டு அப்பா உம்முடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்து ஆவியானவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள போகின்ற அதிசயங்களுக்கும் அற்புதத்துக்காக ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆம் கத்தாவே. இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய நேரங்களை வீணாக செலவிடாதபடிக்கு அப்பா எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எந்திரிப்பான். ஆம் கத்தாவே. ஆவியானவரே இன்றைக்கு கூட இறங்க என் தகப்பனே. அநேக நீதிமான்கள் ஆவியானவரே ஏதோ ஒரு காரியங்களில் ஆவியானவரே அவர்களுக்கு தோல்வி வந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் என் தேவரீர் நீதிமான்களை கைவிடாத தேவன் நீர் அல்லவோ கத்தாவே. ஆம் கத்தாவே. எத்தனை தரம் விழுந்தாலும் அவரை நிமிர்ந்து நிற்க செய்ய போகின்ற தேவன் நீர் அல்லவோ கத்தாவே. உண்மையே நம்பி இருக்கிற உண்மையே விசுவாசித்து கொண்டிருக்கின்ற ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நீர் ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் அப்பா. ஆவியானவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைக்கு கூட அநேக ஆவியானவரே ஜனங்கள் ஏதோ ஒரு காரியங்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலேயோ இல்லை வேலையிலேயோ அப்பா அவர்கள் விழுந்து போய் இருக்கலாம். எழுந்திருக்க முடியாத நிலைமையில இருக்கலாம். ஐயோ யாராச்சும் எனக்கு கை கொடுத்து என்னை மேலே தூக்க மாட்டாங்களா, நான் இப்படியே விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட என் வாழ்க்கை இனி இந்த வாழ்க்கை இவ்வளவுதானா, இந்த வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதா, இந்த வேலை இவ்வளவுதானா, இந்த வேலையில் நான் முன்னேற முடியாதா, எனக்கு யாருமே மனுஷர்கள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றாரு. உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய துன்பங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றாரு. அவர் நிச்சயமாக உங்களை எழுப்புவார். நீங்கள் எத்தனை தடவை விழுந்தாலும் நீங்கள் நீதிமான்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க செபிங்க. அன்று சகோதரனை இன்றைக்கு துதிங்க. விழுந்து போன நிலைமையில இருக்கீங்களா, என்னால் எழும்பவே முடியாது, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கீங்களா, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பம் முழுவதையும் கட்ட வல்லவராக இருக்கின்றாரு. அவருக்குள்ள நிலைத்திருங்க. ஆண்டவரை விசுவாசிங்க. விசுவாசத்தோடு கூட காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கின்றாரு. ஆவியானவரே இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அநேக சகோதரிகள் கூட கவலையா இருக்கீங்களா, என் குடும்பத்தில் ஒரு வருமானம் வராதா, என் குடும்பம் இவ்வளோதான், நான் கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணுமா, இந்த நிலைமையில தான் என்னோட நிலைமை இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கூட அநேக சகோதரிகள் கூட கவலையோடு கூட இருக்கலாம். இல்லை, ஒரு நாள் மாறும். ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். நீங்கள் நீதிமான்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். விசுவாசத்தோடு கூட துதிங்க சேப்பிங்க. ஆவியானவரே இப்பொழுது இறங்கோ ராஜா. ஆவியானவரே நீதிமான்களை ஒரு பொழுதும் தள்ளாத தேவன் நீரல்லவோ கத்தாவே, கைவிடாத தேவன் நீரல்லவோ கத்தாவே. இன்றைக்கு கூட அவருக்கு விடுதலை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பாவியானவரே. இப்பொழுது இறங்கோ ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வேலை ஸ்தலங்களிலா இருக்கட்டும், இல்லை குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், இன்னும் அநேக காரியங்களில வியாபாரங்களிலா இருக்கட்டும். இந்த வியாபாரம் இவ்வளவுதானா, என் பிஸ்னஸ் இவ்வளவுதானா, இந்த பிஸ்னஸ்ல ஒரு உயர்வு வராதா, இது விழுந்து போன கடமையா இருக்கேன்னு சொல்லிட்டு கூட நீங்க வருத்தத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவாரு. முதலாவது நாம அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடினோம்னா நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையை வர ஒரு அதிசயங்களையும் ஒரு அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விழுந்து போன நிலைமையில் இருக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரியப்பா, வேலையில் என் வேலை இவ்வளோதானான்னு சொல்லிட்டு கூட
தளர்ந்து போய் இருக்கலாம், என் வியாபாரம் இனி போகாதான்னு சொல்லிட்டு கூட கஷ்டத்தோடு இருக்கலாம், இந்த பிஸ்னஸ் இவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கின்றாரு. நீங்க 7 தடவை விழுந்தாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி விட வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க. ஆவியானவரை இன்றைக்கு உயர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஆவியானவரை உங்களுடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும். என் தகப்பனை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆம் கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அவர்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனை, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.